கோவில் கலசங்களை காரில் வைத்துக் கொண்டு சுற்றிய நபர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் ஆசையை தூண்டி பணம் அபேட். அரிசியை நகரச் செய்யும் ஒயிட்னர் வித் காந்த பேஸ்ட். காந்தத்தூள் ஒட்டினா அரிசி கருப்பாக இருக்கிறதுக்கா அது மேலே ஒயிட்னர் தடவி அந்த அரிசியை பார்க்கும்போது வெள்ளையாகவே தெரியும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. பண்ணி ஏமாத்துறதுக்கு இன்றைக்கி அவரை கைது பண்ணியிருக்கோம். 2 கலசத்தை செக்யூர் பண்ணியிருக்கோம். போலீஸ் அதிகாரி கூறிய அதிர்ச்சி தகவல். கூட்டு போய் அது பொருள் எடுத்து கொடுக்கன்னு சொல்லி சாக்கில் இவனை கூப்பிட்டு போவாங்க. இதுக்கு இடையில இவனோட இன்னொரு ஆள் அந்த டூப்ளிகேட் வச்சு காரில் வச்சுருக்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடறான். சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக 25 வயதுடைய விக்னேஷ் பணியாற்றி வரும் நிலையில் அவரிடம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் விளாங்குடியை சேர்ந்த 27 வயதுடைய ராஜசேகர் என்பவர் தன்னிடம் உள்ள 2 கோபுர கலசங்கள் இரிடியம் பவரில் இருப்பதாகவும் 2 கலசங்களும் தலா 10 லட்சம் ரூபாய் என விக்னேஷிடம் ஆசையை தூண்டி பேசியிருக்கிறார். இதனை நம்பி ராஜசேகரிடம் முன்பணமாக 10,000 ரூபாய் விக்னேஷ் கொடுத்ததாகவும் அதன் பின் ராஜசேகர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு ராஜசேகர் விக்னேஷை மிரட்டியதாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் விக்னேஷ் புகார் கொடுக்கிறார். புகாரின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகர் ஏற்கனவே குறுக்கு வழியில் முன்னேற நினைத்து 8 லட்சம் ரூபாய் வரை ஏமாந்ததாகவும் அதனால் எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என எண்ணி ராஜசேகர் அரிசியுடன் காந்த துகள்களை ஒட்டி இருடிய கலசத்தால் அரிசி நகர்வது போன்று வீடியோ வெளியிட அதனை பார்த்து பல நபர்கள் அவரை அணுகிய போது உயர் ரக ஹோட்டல்களில் ரூம் எடுத்து அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்து அவர்கள் எடுத்து வரும் கார்களுக்கு போலியான சாவிகள் தயார் செய்து காருக்குள் வைக்கப்பட்டிருக்கும் பணத்தை நூதன முறையில் திருடிச் செல்வதும் போலியான கலசங்களை பல லட்சம் ரூபாய்க்கு விற்று ஏமாற்ற முயன்றதும் தெரிய வந்துள்ளதாக சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக் இது குறித்த விசாரணை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். தொடர்ந்து ராஜசேகரை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.